அன்பார்ந்த மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் பின்னால் நடக்கும் ஒரு விஷயம் விரைவில் உங்கள் கவனத்திற்கு வரப்போகிறது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் விஷயத்தில் அவசர நம்பிக்கை வேண்டாம். உங்கள் திட்டங்களை வெளிப்படுத்தாமல் அமைதியாக செயல்படுவது பாதுகாப்பானது. மறைந்திருந்த தடைகள் விலகியதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேரும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மிதுனம் ராசிக்காரர்களை உங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்று கூட சொல்லலாம். ஒரே இடத்தில் நின்று கொண்டு வாழ்க்கையை நகர்த்துபவர்கள் நீங்கள் அல்ல. சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதை கவனித்து அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டு முன்னேறக்கூடிய தனித்திறமை உங்களிடம் இருக்கும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து முடிவெடுக்கும் நேரத்தில் நீங்கள் அதே விஷயத்தில் பல கோணங்களை பார்த்து ஆராய்ந்து முடிவெடுப்பீர்கள். உங்கள் பேச்சில் இருக்கும் தெளிவு, சிந்தனையில் இருக்கும் வேகம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம், மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலங்களாக அமையும். சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் மனதில் குழப்பங்கள் உருவாகலாம். ஆனால் அந்த குழப்பத்திற்குள் இருந்த புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறனும் உங்களுக்குள் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை ஒரே மாதிரியாக எதிர்கொள்ளாமல் புதிய வழிகளை தேடி முன்னேறுவதுதான் மிதுனம் ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு. மிதுனம் ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், வார்த்தைகளை ஆயுதமாகவும் அறிவை முதலீடாகவும் பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். பணம் இல்லாத காலத்திலும் அறிவை பயன்படுத்தி ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். அதனால்தான் உங்களில் பலர் ஒரே தொழிலில் மட்டும் திருப்தி அடையாமல் கூடுதலாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பீர்கள். ஒரு தொழில், அதனுடன் சிறிய முதலீடு, அதனுடன் மற்றொரு வருமான வழி என பல பாதைகளை உருவாக்க நினைப்பீர்கள். ஆரம்பத்தில் இந்த எண்ணங்கள் சிலருக்கு குழப்பமாக தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல அதுவே உங்களுடைய பலமாக மாறும். குறிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது ஒரே நாளில் வந்து கதவை தட்டும் அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல, பல சிறிய முயற்சிகள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கும் பெரிய முன்னேற்றம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக கிடைக்கும் வெற்றிகள் கூட மிகவும் நிலையானதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மிதுனம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் சுவாரஸ்யமானது. வெளியில் பார்த்தால் எப்போதும் சிரித்து கொண்டு அனைவரிடமும் பேசிக்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களைப் போல தோன்றுவீர்கள். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் பல விஷயங்களை அமைதியாக சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். யாரிடம் என்ன பேச வேண்டும், யாரை எவ்வளவு நம்ப வேண்டும், எந்த விஷயத்தில் எப்போது முடிவெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கணக்கிட்டு செயல்படுவீர்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் எளிதில் பழகுவதால் எல்லோரையும் முழுமையாக நம்புகிறீர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒருவரை மனதிற்குள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவருடைய குணத்தையும் செயல்களையும் நீண்ட நேரம் கவனிப்பீர்கள். ஒரு முறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை பாதுகாப்பதற்காக உங்களால் முடிந்தளவு செய்வீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்புவது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தகவல் தொடர்பு, விற்பனை, வணிகம், ஆலோசனை, ஊடகம், எழுத்து, பேச்சு, இணையம், தொழில்நுட்பம், கல்வி மற்றும் மனிதர்களுடன் தொடர்புடைய துறைகள் சிறப்பாக அமையக்கூடியவை. ஒரே மாதிரியான வேலையை தினமும் செய்து கொண்டிருப்பது சில நேரங்களில் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, புதிய மனிதர்களை சந்திக்கும் சூழல், புதிய பொறுப்புகள் அல்லது புதிய சவால்கள் கிடைக்கும் இடங்களில் உங்களுடைய திறமை இன்னும் சிறப்பாக வெளிப்படும். உங்களிடம் ஒரு முக்கியமான தொழில் ரகசியம் இருக்கிறது. நீங்கள் செய்யும் வேலையை விட அந்த வேலையை எப்படி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறீர்கள் என்பதும் உங்கள் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் உங்கள் பேச்சு திறனையும் அறிவையும் சரியான திசையில் பயன்படுத்தினால் சாதாரணமாக தொடங்கிய ஒரு வேலை கூட காலப்போக்கில் பெரிய வருமான வாய்ப்பாக மாறக்கூடும். பண விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் சம்பாதிப்பதை விட சம்பாதித்ததை எப்படி வளர்ப்பது என்ற கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இளமை காலத்தில் பணம் வந்தால் உடனடியாக சில தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் செலவு செய்யும் மனநிலை இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது பணத்தின் மதிப்பு, சேமிப்பின் அவசியம், சொத்து உருவாக்கத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக ஒரே வருமானத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் வருமானம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் பல நேரங்களில் தோன்றும். நிலம், வீடு, தொழில், முதலீடு போன்ற நீண்ட கால சொத்து உருவாக்கும் முயற்சிகளில் அவசர முடிவுகளை தவிர்த்து முழுமையான ஆய்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் உங்களுடைய அறிவும் வேகமான முடிவெடுக்கும் தன்மையும் சரியான திட்டமிடன் இணைந்தால் சிறிய வாய்ப்பிலிருந்து பெரிய பலனை உருவாக்கக்கூடிய திறன் உங்களுக்குள் உண்டு. அதே போல மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில வெற்றிகள் மிகவும் தாமதமாக வந்தாலும் அவை வந்த பிறகு நீண்ட காலம் உங்களுடன் நிலைத்து நிற்கும் தன்மை கொண்டதாக இருக்கலாம். இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையை பயன்படுத்தி கொண்டும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களை விட குறைவாக முயற்சி செய்தவர்கள் முன்னேறுவதை பார்த்து மனதில் ஒரு சிறிய ஏமாற்றமும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பாதையை மற்றவர்களுடன் பாதையுடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு தேவையற்ற மனசுமையை மட்டுமே
கொடுக்கும். உங்களுக்கான நேரம் வேறுபட்டிருக்கலாம். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும் போது வெளியிலிருந்து பார்த்தால் அது வளரவில்லை என்று தோன்றும். ஆனால் அதன் உள்ளே வேர் உருவாகி கொண்டிருக்கும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் வெளியில் பெரிய மாற்றம் தெரியாத காலங்களில் கூட உங்களுக்குள் அனுபவம், அறிவு, தொடர்புகள், தன்னம்பிக்கை ஆகியவை உருவாகி கொண்டிருக்கலாம். அந்த அடித்தளம் வலுவான பிறகு வரும் முன்னேற்றம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் முக்கியமான சிறப்பு ஒரு வாய்ப்பை மட்டும் நம்பாமல் வாய்ப்புகளை உருவாக்கும் திறன். மற்றவர்கள் ஒரு வேலை கிடைத்தால் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்கள் அந்த வேலையுடன் சேர்த்து வேறு என்ன செய்யலாம், உங்களுடைய திறமையை வைத்து கூடுதல் வருமானம் எப்படி உருவாக்கலாம், உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சிந்திப்பீர்கள். இந்த சிந்தனை சரியான திட்டமுடன் இணைந்தால் உங்கள் வாழ்க்கையில் வருமானத்திற்கான பல பாதைகள் உருவாகலாம். ஆனால் ஒரே நேரத்தில் அதிக முயற்சிகளை தொடங்கி மனதில் சிதறிக்காமல் முதலில் ஒரு முயற்சியை நிலைப்படுத்தி அதன் பிறகு அடுத்த முயற்சியை உருவாக்குவது நல்லது. உங்கள் அறிவு வேகமாக ஓடக்கூடியது. அதற்கு உங்கள் செயல்பாட்டின் ஒழுக்கத்தை இணைத்துவிட்டால் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான உயரத்தை அடைய முடியும். பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் உருவாகலாம். பணம் வந்தவுடன் செலவு செய்வதை விட பணம் வந்தவுடன் எதிர்காலத்தை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது நிலையான பொருளாதார பாதுகாப்பின் மதிப்பை உணர்வீர்கள். அவசர தேவைக்கான சேமிப்பு, குடும்பத்திற்கான பாதுகாப்பு, எதிர்கால இலக்குக்கான திட்டமிடல் போன்றவை உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக தோன்றும். பணத்தை அதிகமாக சம்பாதிப்பது மட்டும் செல்வமல்ல. பணம் இல்லாத நேரத்திலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பை உருவாக்குவதுதான் உண்மையான பொருளாதார வலிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெயர் உருவாகும் வாய்ப்புகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். நீங்கள் செய்யும் வேலையை மக்கள் கவனிக்க தொடங்கும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக மற்றவர்களுடன் பேசுதல், தகவல்களை பகிர்தல், ஒரு விஷயத்தை விளக்குதல், வாடிக்கையாளர்களை அணுகுதல், விற்பனை ஆலோசனை, இணையம் சார்ந்த பணிகள், ஊடகம் அல்லது படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் உங்கள் திறமை வெளிப்படலாம். உங்கள் வேலை நன்றாக இருப்பதோடு அதை சரியான முறையில் வெளிப்படுத்துவதும் முக்கியம். உங்களுடைய திறமை உங்களுக்குள் மட்டும் மறைந்து கிடந்தால் அதன் பலனை மற்றவர்கள் அறிய முடியாது. எனவே தேவையான இடங்களில் உங்கள் திறமையை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்துங்கள். வியாபாரம் செய்பவர்கள் குறிப்பாக பழைய முறையிலிருந்து புதிய முறைக்கு மாற வேண்டிய கட்டத்தை சந்திக்கலாம். சந்தை மாறுகிறது, வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு மாறுகிறது, தொழில்நுட்பம் மாறுகிறது என்பதால் அதற்கேற்ப உங்கள் செயல்முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இணையதளம், சமூக ஊடகம், நேரடி வாடிக்கையாளர் தொடர்பு, புதிய விளம்பர முறைகள் போன்றவை சரியாக பயன்படுத்தினால் தொழிலில் பரவல் அதிகரிக்கலாம். ஆனால் எந்த ஒரு புதிய முறையும் உடனடியாக நம்பி பெரிய தொகையை செலவிடாமல் முதலில் சிறிய அளவில் சோதித்து அதன் முடிவை பார்த்து விரிவுபடுத்துவது பாதுகாப்பானது. உங்கள் அறிவையும் பேச்சுத்திறனையும் வணிகத்துடன் இணைத்தால் உங்களுக்கு தனித்துவமான வாடிக்கையாளர் வட்டத்தை உருவாக்க முடியும். மேலும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொந்த வீடு அல்லது சொத்து பற்றிய கனவு ஒரு முக்கியமான இலக்காக மாறலாம். இதுவரை ஒரு நாள் வாங்கலாம் என்று நினைத்திருந்த விஷயம் ஒரு கட்டத்தில் இதற்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற முடிவாக மாறும். அந்த முடிவை எடுக்கும் போது உங்களுடைய தற்போதைய வருமானம் மட்டுமில்லாமல் எதிர்கால செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடன், முன்பணம், பதிவு செலவுகள், பராமரிப்பு செலவுகள் போன்ற அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. சொத்து வாங்கும் ஆசை மிகப்பெரியது என்றாலும் அதற்காக குடும்பத்தின் பொருளாதார அமைதியை பாதுகாக்கும் அளவுக்கு சுமையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது முக்கியம். சரியான திட்டமிடலுடன் வாங்கப்படும் சொத்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும். குடும்ப உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய புரிதல் உருவாகும் காலம் வரலாம். இதுவரை உங்களுடைய செயல்களை தவறாக புரிந்து கொண்ட ஒருவர் காலப்போக்கில் உங்கள் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் ஒருவரை பற்றி வைத்திருந்த பழைய எண்ணமும் மறையக்கூடும். மனிதர்களை ஒரே சம்பவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்காமல் அவர்களின் முழு செயல்பாட்டையும் கவனிப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிரும் போது உடனடியாக தீர்ப்பு வழங்காமல் முதலில் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் ஒருவருக்கு தீர்வு தேவையில்லை, அவர்களின் மனதை கேட்கும் ஒருவர் மட்டுமே தேவைப்படலாம். அந்த இடத்தில் நீங்கள் காட்டும் புரிதல் குடும்ப உறவை மிகவும் வலுப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் சில பழைய சுமைகளை விட்டுவிட வேண்டிய நேரமும் வரலாம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது நடந்ததை மாற்றாது, ஆனால் உங்கள் தற்போதைய மன நிம்மதியை மட்டும் பாதிக்கும். யார் என்ன செய்தார்கள் என்பதை நினைத்து வாழ்வதை விட இனி நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை கவனம் செலுத்துங்கள். மன்னிப்பது என்பது நடந்ததை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல, அந்த சம்பவம் இனிமேல் உங்கள் மனதை கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பதுதான். இந்த மனநிலையை உருவாக்கி கொண்டால் உங்களுடைய சிந்தனை மிகவும் இலகுவாகும். மனம் தெளிவான பிறகு முடிவுகளும் தெளிவாகும். முடிவுகள் தெளிவான பிறகு வாழ்க்கையின் பாதையும் தெளிவாகும். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய முயற்சியை பெரிய வாய்ப்பாக மாற்றும் திறன் இருக்கிறது. நீங்கள் ஒரு செய்யும் சிறிய வேலை ஒருவருடைய கவனத்தை ஈர்க்கலாம். அந்த ஒருவர் இன்னொருடன் உங்களை அறிமுகப்படுத்தலாம். அந்த அறிமுகம் ஒரு புதிய வாய்ப்பாகவே மாறலாம்.
உங்களுடைய எதிர்காலத்தில் நம்பிக்கையை மீண்டும் முழுமையாக கட்டியெழுப்பும் ஒரு அனுபவம் வரலாம். நீண்ட காலமாக முயற்சி செய்த ஒரு விஷயத்தில் கிடைக்கும் சிறிய வெற்றி கூட உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கைகளை தரலாம். அந்த வெற்றியை சிறியதாக நினைக்காதீர்கள். முதல் வெற்றி என்பது பணத்தின் அளவால் மட்டும் அளக்கப்படுவதில்லை. நான் தொடங்கியது வேலை செய்கிறது என்ற நம்பிக்கையை உருவாக்குவதுதான் அதன் மிகப்பெரிய பலன். அந்த நம்பிக்கையை வைத்து அடுத்த படியை எடுத்தால் நீங்கள் நினைத்ததை விட வேகமாக வளர முடியும். உங்களுடைய முன்னேற்றத்தை தினசரி அளவில் பார்க்காமல் சில மாதங்களுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கும் பிறகு திரும்பி பார்த்தால்தான் அதன் உண்மையான அளவு புரிய வரும். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முடிவடையாத பல கதைகள் திறக்கின்றன. கடந்த காலத்தில் கிடைக்காத வாய்ப்புகளுக்காக வருந்த வேண்டாம். நீங்கள் இழந்தது இன்னும் அனைத்தும் இழப்பும் அல்ல. சில இழப்புகள் உங்களை தவறான பாதையிலிருந்து திருப்பியிருக்கலாம். சில தாமதங்கள் உங்களை பெரிய முயற்சிக்கு தயார்படுத்தியிருக்கலாம். சில மனிதர்களின் விலகல் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பை உணர்ந்திருக்கலாம். இப்போது அந்த அனுபவங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து உங்கள் அடுத்த வாழ்க்கையை உருவாக்குங்கள். உங்களுடைய அறிவு உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும். உங்களுடைய அனுபவம் உங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். உங்களுடைய உழைப்பு உங்கள் முன்னேற்றத்தின் அடித்தளமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் சிரிப்பு பெருகட்டும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெருகட்டும். உங்கள் வருமானத்தில் நிலைத்தன்மை உருவாகட்டும். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திரும்பும் தருணங்களும் வாழ்க்கையின் அடுத்த உயரமும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றும். ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த சிறிய காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருந்துள்ளது என்பதை உணர முடியும். ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு, ஒரு சிறிய வேலைவாய்ப்பு, ஒரு புதிய மனிதனின் அறிமுகம் அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் தள்ளி போட்டிருந்த ஒரு முடிவு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கதவை திறக்கக்கூடும். அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சம்பவங்களை முழுமையாக அலட்சியப்படுத்தாமல் கவனியுங்கள். ஒவ்வொரு சம்பவமும் அதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில சம்பவங்களில் பின்னால் இருக்கும் வாய்ப்பை கண்டுபிடிக்கும் திறன் உங்களிடம் இருக்கிறது. அந்த திறனை பயன்படுத்தும் போது மற்றவர்கள் சாதாரணமாக பார்க்கும் ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டுபிடிக்க முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அறிவும் அனுபவம் ஒன்றாக சேரும் போது மிகப்பெரிய பலன் உருவாகும். இளமையில் நீங்கள் வேகமாக முடிவெடுத்திருக்கலாம். சில முடிவுகள் சரியாக இருந்திருக்கலாம். சில முடிவுகள் அனுபவமாக மாறியிருக்கலாம். ஆனால் இப்போது ஒவ்வொரு முடிவுக்கும் முன்பு அதன் விளைவுகளை கணக்கிடும் திறன் அதிகரிக்கும். இதுதான் வயது மற்றும் அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய செல்வம். முன்பு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் உடனடியாக ஓடிய நீங்கள் இப்போது அது உண்மையில் உங்களுக்கு ஏற்றதா என்று ஆராய்ந்து பார்த்து செயல்படுவீர்கள். இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற இழப்புகளை குறைத்து சரியான வாய்ப்புகளில் அதிக கவனம் செலுத்த உதவும். வேகம் உங்களிடம் இருந்தாலும் அந்த வேகத்திற்கு விவேகத்தை இணைத்தால் அந்த வெற்றியின் தரம் பல மடங்கு உயரும். மேலும் பண விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த முக்கியமான பாடம் வருமானத்தை மட்டும் பார்க்காமல் சொத்து உருவாக்கத்தை பார்க்க வேண்டும் என்பதாக இருக்கும். மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம். ஆனால் அந்த வருமானத்தில் எவ்வளவு சேமிக்கிறோம், எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம், எவ்வளவு எதிர்காலத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்பதும் அதே அளவு முக்கியம். உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதற்காக பணத்தை சரியாக ஒதுக்க தொடங்குங்கள். வீடு, நிலம், தொழில், குழந்தைகளின் எதிர்காலம், குடும்ப பாதுகாப்பு போன்ற எந்த இலக்காக இருந்தாலும் அதை எண்ணமாக வைத்திருப்பதை விட கணக்காக மாற்றுங்கள். ஒரு நாள் செய்வேன் என்பதற்கு பதிலாக இதற்காக நான் எவ்வளவு சேமிப்பேன் என்று தீர்மானித்தால் உங்கள் கனவு மெதுவாக நடைமுறையாக மாறத் தொடங்கும். தொழில் துறையில் உங்களை நீங்கள் புதிதாக அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் வரலாம். பல வருடங்களாக ஒரே வேலையை செய்து வந்தாலும் உங்களிடம் இன்னும் பயன்படுத்தப்படாத திறமைகள் இருக்கலாம். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் தயங்காதீர்கள். நீங்கள் பேசுவதில் திறமை உள்ளவராக இருந்தால் அதை தொழிலில் பயன்படுத்துங்கள். எழுதுவதில் திறமை இருந்தால் அதை வெளிப்படுத்துங்கள். மனிதர்களுடன் பழகுவதில் திறமை இருந்தால் அதை விற்பனை அல்லது தொடர்பு சார்ந்த பணிகளில் பயன்படுத்துங்கள். தொழில்நுட்பத்தில் ஆர்வம் இருந்தால் புதிய கருவிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய திறமைகள் இலகுவாக இருக்கலாம். அவற்றில் எது உங்களுக்கு வருமானத்தையும் மனநிலவையும் ஒன்றாக தருகிறது என்பதையும் கண்டுபிடிப்பதே மிக மிக முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கூடுதல் வருமானம் உருவாக்கும் முயற்சி வாழ்க்கையின் முக்கியமான பகுதியாகவே மாறக்கூடும். ஆனால் கூறு வருமானம் என்ற பெயரில் உடனடியாக பெரிய முதலீடு செய்வது அவசியம் இல்லை. முதலில் உங்கள் திறமை மற்றும் நேரத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் செய்யக்கூடிய முயற்சிகளை தொடங்குவது நல்லது. அது சிறிய அளவில் வருமானம் கொடுத்தாலும் அதன் செயல்முறையை புரிந்து கொண்டு படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் சிறியதாக இருந்த ஒரு முயற்சி தொடர்ந்து வளர்ந்து பின்னல் முக்கியமான வருமானமாக மாறுவது அதிசயம் சாத்தியம். குறிப்பாக தங்களுடைய தற்போதைய தொழிலுடன் தொடர்புடைய கூடுதல் சேவை அல்லது திறமையை பயன்படுத்தும் முயற்சிகள் உங்களுக்கு எளிதாக இருக்கலாம். சொத்து மற்றும் வீடு தொடர்பான விஷயங்களில் கனவுக்கும் கணக்குக்கும் இடையில் சமநிலை வைத்திருங்கள். ஒரு அழகான வீடு வேண்டாம் என்ற ஆசை இயல்பானது. ஆனால் அந்த வீட்டின் செலவு உங்கள் வருமானத்தை விட அதிகமாகி மனதள அழுத்தத்தை ஏற்படுத்தாது. நிலம் அல்லது வீடு வாங்கும் இடம் பிடித்துவிட்டது என்ற உணர்ச்சியில் அவசரப்படாமல் ஆவணங்கள் மற்றும் சட்ட நிலையை சரிபார்ப்பது அவசியம். குடும்பத்திற்காக ஒரு சொத்தை உருவாக்கும் எண்ணம் நல்லது. ஆனால் அதற்காக உங்கள் தற்போதைய வாழ்க்கையை முழுமையாக சிரமப்படுத்த வேண்டியதில்லை. சரியான திட்டமிடலுடன் வாங்கும் ஒரு சிறிய சொத்து கூட திட்டமிடாமல் வாங்கப்படும் பெரிய சொத்தை விட எதிர்காலத்தில் அதிக நிம்மதிகளை தரலாம்.
ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மனதை திறந்து பேசும் பழக்கம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். நீங்கள் பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் எல்லோரும் உங்கள் மனதை படிக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்த்ததை சரியான நேரத்தில் தெளிவாக சொல்லுங்கள். அதேபோல மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களையும் உடனடியாக எதிர்த்து பேசாமல் முதலில் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் வெற்றி என்பது யார் சரி என்பதை நிரூபிப்பதில் இல்லை, எல்லோரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய தீர்வை கண்டுபிடிப்பதில் இருக்கிறது. உங்கள் பேச்சு திறனை விவாதத்திற்காக அல்ல, உறவுகளை இணைப்பதற்காக பயன்படுத்தினால் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு இன்னும் உயரும். உறவுகள் மற்றும் நட்புகளில் அளவான நம்பிக்கை உங்களுக்கு மிகவும் அவசியம். நல்ல மனம் கொண்டிருப்பது உங்கள் பலம். ஆனால் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. உங்கள் அடுத்த முயற்சி, பணநிலை, குடும்பத்தின் முக்கியமான விஷயங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை தேவையானவர்களிடம் மட்டுமே பகிருங்கள். உங்களுடைய வெற்றியை உண்மையாக விரும்புபவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்வார்கள். மற்றவர்கள் உங்கள் பலவீனத்தை அறிந்து அதை பயன்படுத்த முயற்சிகள் செய்யலாம். யாரையும் சந்தேகப்பட வேண்டியதில்லை, ஆனால் எல்லோரிடமும் ஒரே அளவு நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த சமநிலையை கற்றுக்கொண்டால் பல தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பழைய தோல்விகள் புதிய வெற்றிகளுக்கான வழிகாட்டியாக மாறும். முன்பு நீங்கள் தவறாக செய்த ஒரு விஷயம் இனி அதே தவறை செய்யாமல் இருக்க உதவும். ஒரு தொழில் முயற்சி தோல்வியடைந்தால் அது ஏற்பட்ட காரணத்தை ஆராய்ந்து அடுத்த முயற்சியை வேறு முறையில் தொடங்கலாம். ஒரு மனிதரை நம்பி ஏமாந்திருந்தால் இனி ஒருவரை நம்புவதற்கு முன்பு அவருடைய செயல்களை கவனிக்கலாம். ஒரு பண முடிவில் சிரமம் ஏற்பட்டிருந்தால் இனி பணத்தை நிர்வகிப்பதில் அதிக கவனம் செலுத்தலாம். இந்த அனுபவங்களை குறையாக பார்க்காமல் வாழ்க்கை அனுபவங்களுக்கு இலவசமாக கொடுத்த பாடங்களாக பாருங்கள். அந்த பாடங்கள் எதிர்காலத்தில் உங்களை மிகப்பெரிய இழப்பிலிருந்து காப்பாற்றக்கூடும். உங்கள் மனதில் நீண்ட காலமாக இருக்கும் ஒரு பெரிய ஆசை நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் மேலும் வலுப்பெறலாம். அது பணம் சம்பாதிப்பது, வீடு வாங்குவது, தொழில் தொடங்குவது, குடும்பத்தை உயர்த்துவது, புதிய இடத்திற்கு செல்வது அல்லது உங்களுடைய பெயரை ஒரு துறையில் நிலைநிறுத்துவது. எதுவாக இருந்தாலும் அதை சிறிய படிகளாக பிடித்து செயல்படுங்கள். பெரிய இலக்கை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்று ஒரு படி, நாளை இன்னொரு படி என்று முன்னேறினால் ஒரு வருடம் கழித்து நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரே நாளில் நடக்க வேண்டியதில்லை. தினசரி சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்தே பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களுக்கான உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இதுவரை இருந்த பாதையை அப்படியே தொடர்வதை விட என்னுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்லலாம் என்ற சிந்தனை மிகவும் வலுவாகும். இந்த எண்ணம் வெறும் ஆசையாக இல்லாமல் செயல்பாட்டிற்கான திட்டமாக மாறும் போது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறத் தொடங்கும். உங்களுடைய நேரத்தை வீணாக்கிய மனிதர்கள், தேவையற்ற விவாதங்கள், பயனில்லாத செலவுகள், முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருக்கும் முயற்சிகள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் மெதுவாக விலகத் தொடங்கலாம். இதுவரை எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்த நீங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். அந்த உணர்வு சுயநலமாக மாற வேண்டியதில்லை, மாறாக உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளும் புத்திசாலித்தனமாக மாற வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரம் ஒதுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால் முக்கியமான விஷயங்களுக்கு உங்கள் முழு கவனத்தையும் செலுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு முன் சிறிய குழப்பம் வரக்கூடும். எந்த பாதையை தேர்வு செய்வது, பழைய வேலையை தொடர்வதா, புதிய முயற்சியை தொடங்குவதா, பணத்தை எங்கே பயன்படுத்துவது, யாரை நம்புவது போன்ற கேள்விகள் மனதில் தோன்றலாம். இந்த குழப்பத்தை தோல்வியாக நினைக்க வேண்டாம். பல நேரங்களில் ஒரு புதிய முடிவை எடுப்பதற்கு முன் பல கோணங்களில் ஆராய்வது இயல்பு. ஆனால் அந்த சிந்தனை முடிவில்லாமல் நீடிக்க முடியாது. தகவல்களை சேகரித்து சாதக பாதங்களை எழுதி நம்பகமானவர்களின் கருத்தை கேட்டு பின்னர் ஒரு முடிவை எடுத்து செயல்பட தொடங்குங்கள். முடிவு எடுத்த பிறகு தொடர்ந்து சந்தேகப்படுவது உங்கள் வேகத்தை குறைக்கும். ஒரு பாதையை தேர்வு செய்த பிறகு குறைந்தபட்சம் தேவையான காலம் வரை அதில் தொடர்ந்து முயற்சி செய்வது முக்கியம். பணவரவில் சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும் காலம் வரலாம். ஒரே நேரத்தில் மிகப்பெரிய தொகை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட ஒரு சிறிய வருமான வாய்ப்புகளை உருவாக்குவது உங்களுக்கு ஏற்ற அணுகுமுறையாக இருக்கலாம். கூடுதல் வேலை, சிறிய வணிக முயற்சி, திறமையை பயன்படுத்தி கிடைக்கும் வருமானம், நீண்ட காலமாக சேமிப்பு போன்றவை சேர்ந்து உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்தலாம். ஆனால் அந்த வருமான வாய்ப்பாக இருந்தாலும் அதனை சட்டப்பூர்வமாக நம்பகத்தன்மை மற்றும் ஆபத்து ஆகியவற்றை நன்றாக ஆய்வு செய்த பிறகே செயல்பாடுகள் வேகமாக முன்னேறும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை சில நேரங்களில் தேவையற்ற அபாயங்களையும் உருவாக்கும். நிலையான முறையில் வளரக்கூடிய வருமானத்தை உருவாக்குவது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பானது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு அடையாளம் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை மற்றவர்களுக்காக வேலை செய்திருந்தாலும் உங்கள் சொந்த திறமை மற்றும் அனுபவத்தை மையமாக வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் திறமையை மேம்படுத்தி அதற்கு ஒருவரை தனித்துவமான வடிவம் கொடுக்க முடிந்தால் மக்கள் உங்களை வேறுபடுத்த முறையில் பார்க்க தொடங்குவார்கள். சாதாரணமாக நீங்கள் செல்லும் விஷயத்தை மற்றவர்களை விட எளிமையாக விளக்க முடிந்தால் அது உங்கள் பலமாக மாறலாம். வாடிக்கையாளர்கள் நன்றாக கையாள முடிந்தால் அது தொழில் வளர்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். தகவல்களை வேகமாக சேகரித்து சரியாக பயன்படுத்த வேண்டும். அது உங்களை மற்றவர்கள் முன்னிலைப்படுத்தும்.
உங்கள் இயல்பான திறமையை கண்டுபிடிப்பதே உங்கள் தொழில் முன்னேற்றத்தின் முக்கியமான படியாகும். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.